வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் பாதுகாப்பு, விண்வெளித் துறைகளில் புத்தொழில் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ள திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர்களின் அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு ஆகியவை இந்த குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைய உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குடிமைப் பணிகள் தேர்வில் தேர்ச்சி பெறுவது பொது சேவையின் ஒரு முக்கியமான பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று பிரதமர் தெரிவித்தார். நாட்டுக்கு சேவையாற்றவும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் தயாராக உள்ள வெற்றியாளர்களுக்கு அவர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தேர்வில் விரும்பிய முடிவை பெறாதவர்கள் இதுபோன்ற தருணங்கள் கடினமாக இருந்தாலும் ஒரு பெரிய பயணத்தில் இது ஒரு முயற்சி மட்டுமே என்பதை கருத்தில் கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு மற்றும் விண்வெளித் துறைகளில் இந்தியாவின் புத்தொழில் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்தியாவின் உற்பத்தித் துறையை மேம்படுத்துதல், அரசு மற்றும் கொள்கையின் பங்கு என்ற தலைப்பில் அவர் உரையாற்றினார். நாட்டின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புதுமையான கண்டுபிடிப்புகளை உலகளாவிய விநியோக சங்கிலிக்குள் இணைப்பதன் மூலம் இந்த மாற்றம் வலுப்பெற்று வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மீது எதிர்க்கட்சிகள் அளித்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. கடந்த மாதம் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வின்போது மக்களவைத் தலைவர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவரை பதவியிலிருந்து நீக்கக் கோரி எதிர்க்கட்சிகள் மக்களவை பொதுச் செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அளித்தன. காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 118 மக்களவை உறுப்பினர்கள் இதில் கையெழுத்திட்டிருந்தனர். இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் திரு ஓம் பிர்லா அவைக்கு தலைமை வகிக்க மாட்டார். இதற்கிடையில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தங்களது மக்களவை உறுப்பினர்கள் மார்ச் 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கட்டாயம் அவையில் இருக்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளன. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு காலியாகும் 6 இடங்களுக்கு போட்டியிட திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, தேமுதிக கட்சிகளின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சுயேட்சையாக போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட 7 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதனால் திமுக சார்பில் திரு திருச்சி சிவா, திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அஇஅதிமுக சார்பில் திரு தம்பிதுரை, பாமக சார்பில் திரு அன்புமணி ராமதாஸ், காங்கிரஸ் சார்பில் திரு கிறிஸ்டோபர் மாணிக்கம், தேமுதிக சார்பில் திரு எல்.கே. சுதீஷ் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான முறைப்படியான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். 19 மாவட்டங்களில் தலா ஒரு அரசு மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்ற மாநில அரசின் உத்தரவுப்படி வள்ளியூர் அரசு மருத்துவமனை 200 படுக்கைகளை கொண்ட மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, இரத்த பரிசோதனை பிரிவு, உடற்கூராய்வு பிரிவு, சிடி ஸ்கேன், அல்ட்ரா சவுண்ட் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள்.
தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்காலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறினார். நாங்குநேரியில் கிராமம் ஒன்றில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வேதனை அளிப்பதாக அவர் கூறினார். போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் குற்றங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கட்டரசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு அருண்குமார் அகில இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று அந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். 8வது முறையாக முயற்சி செய்து தமிழ் வழியிலேயே தேர்வெழுதி வெற்றி பெற்றுள்ளதாக அவர் பெருமையுடன் கூறினார். என் பேர் அருண்குமார். நான் கட்டரசம்பட்டி கிராமம், தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவன். நான் என்னுடைய பள்ளி அரசு பள்ளியில் தான் படித்தேன். பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி சென்னையில் படிச்சுட்டு என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி முழுக்க என்னுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நான் தமிழில் தான் எழுதினேன். ஆங்கில வழியோ தமிழ் வழியோ அது முக்கியம் இல்லை. இந்த போட்டி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு தமிழ் வழியாவே நம்ம எழுதி கட்டாயம் நம்மளால சர்வீஸ் வாங்க முடியும். தமிழில் எழுதி இப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் 585வது வாங்கியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் மசினகுடி வனக்கோட்டத்தில் ஒருங்கிணைந்த பாரு கழுகுகள் கணக்கெடுப்பு பணி இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. பயிற்சி பெற்ற கழுகு நிபுணர் தலைமையிலான குழுவினர் பாறைகள், சிகரங்கள் மற்றும் மரங்களில் உள்ள இனப்பெருக்க கூடுகளை மையமாக வைத்து இப்பணியை மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதுமலை புலிகள் காப்பகம் மசினகுடி வனக்கோட்டத்தில் 4வது ஒருங்கிணைந்த பாறுகழுகுகள் கணக்கெடுப்பு இன்று மற்றும் நாளை நடைபெறுகிறது. இக்கணக்கெடுப்பில் பாறுகழுகு நிபுணர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் கலந்து கொள்கின்றனர். இக்கணக்கெடுப்பு வாண்டேஜ் பாயிண்ட் எனப்படும் தென்படும் இடம் மற்றும் கூடு கணக்கெடுப்பு மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட பார்வை இடங்களிலிருந்து குறிப்பிட்ட நேரங்களில் பாறுகழுகுகளின் தோற்றம் பதிவு செய்யப்படும். மேலும் பாறை சிகரங்கள் மற்றும் மரங்களில் உள்ள இனப்பெருக்க கூடுகள் மையமாக வைத்து கூடு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். பயிற்சி பெற்ற பாறுகழுகு நிபுணர் ஒருவர் உட்பட குறைந்தது ஒரு குழுவில் 4 உறுப்பினர்கள் இடம்பெறுகின்றனர். இந்த ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு மூலம் பாறுகழுகுகளின் நிலை குறித்த முக்கியமான அறிவியல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த உதவும். உதகையிலிருந்து சரவணன். இருவரிச் செய்திகள். ஈரானில் ராணுவம், கடற்படை மற்றும் அரசு நிர்வாகத்திற்கு இடையிலான தகவல் தொடர்பை துண்டித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக தடைப்பட்டிருந்த விமான போக்குவரத்தை கத்தார் மீண்டும் தொடங்கியுள்ளது. மேற்காசியாவில் சிக்கித் தவித்த 7205 இந்தியர்கள் நேற்று 40 விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் தவக்காலத்தை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான குடில்களை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் நேற்று திறந்து வைத்தார். குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பல்வேறு பணிகளை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் நேற்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின்புதூரில் போக்சோ வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு 20 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாஸ்போர்ட் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை சாலிகிராமத்தில் இன்று காலை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் சீனாவின் லீ ஷிஃபெனிங் வென்றார். இன்று மாலை மணி 4:30க்கு நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் லக்ஷயா சென் கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற பிராக் சர்வதேச செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் செக் குடியரசின் கிராண்ட் மாஸ்டர் டேவிட் நவாராவை தோற்கடித்து 5 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை பிடித்தார். ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மோகன் பகான் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் பாதுகாப்பு, விண்வெளி துறைகளில் புத்தொழில் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ள திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.